ரஜினிகாந்தோட சினிமா கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் தான் படையப்பா. இந்த படத்தோட டைரக்டர் வந்து கே.எஸ். ரவிக்குமார். இந்த படத்துல சிவாஜி அவர்கள் நடிக்கிறதுல வந்து கே.எஸ். ரவிக்குமாருக்கு உடன்பாடு இல்லையாம். அவர் வேணாம் சார், வேற யாரையும் நம்ம கேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேணான்னு யோசிச்சாராம். அது ஏன் எதுக்கு அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணா, சௌந்தர்யா இவங்களாம் நடிச்சு டைரக்டர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் படையப்பா. இந்த படம் வந்து ரஜினிகாந்தோட கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம். அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். இந்த படம் இப்ப கூட சன் டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த படத்தோட டிஆர்பி எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். படத்தோட அவரோட டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த படத்துக்கு ரஜினிகாந்தோட அப்பா கேரக்டர் ரோல் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறப்ப ரஜினி சார் சொன்னாரா, சிவாஜி பாட்டை கேட்டு பாருங்க, சிவாஜி சாரை கேட்டு பாருங்க அப்படின்னதுக்கு ரவிக்குமார் வந்து முதவே தயங்கினாராம். அது ஏன் அப்படின்னா, சார் சிவாஜி சார் உள்ள வராருன்னா தேவர் மகன் மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கணும். இது நமக்கு அவருக்கான ஸ்பேஸே கம்மியா தான் சார் இருக்கு, அது நல்லா இருக்கா சார், ஆடியன்ஸ் ஏதாவது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவாங்க, வேணாம் சார் அப்படின்னாரா. இல்ல நீங்க சொல்லி பாருங்க, அவங்க ஓகேனாங்கன்னா நம்ம உள்ள இது பண்ணிக்குவோம், இல்லைன்னா நம்ம வேற யாராவது பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னாங்களாம். சரி சார், ஓகே சார்னு தயக்கத்தோட தான் போய் கதையெல்லாம் சொல்லி அவரோட போர்ஷன் தான் அவர் கேட்டாராம். ரஜினி போர்ஷன் எனக்கு தேவையில்ல, எனக்கு என்ன வேலை படத்துல அதை மட்டும் சொல்லு அப்படின்னாரா. இவர் அதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு சம்பளம் கேட்டாராம். அந்த சம்பளம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான சம்பளமா இருந்துச்சான். அது ரவிக்குமாருக்கு வந்து, சார் இவ்வளவு சம்பளம் கேட்கிறாரு சார், இது ரொம்ப அதிகமா இருக்கு சார், கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தான் சார் கால் ஷீட்டு, 5 நாள் கால் ஷீட்டுக்கு இவ்வளவு சம்பளம் அதிகம் சார், வேணாம் சார், நம்ம வேற யாரையும் பாத்துக்கலாம் சார், வேற மற்ற ஆர்டிஸ்டை யோசிச்சுக்கலாம் சார், வேணாம் சார் அப்படின்னாராம். இல்ல அப்படி பண்ணக்கூடாது ரவி, நம்ம இப்ப அவங்ககிட்ட கேட்காம நம்ம வேற யார்கிட்ட போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, கேட்டாச்சு கதையெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, இப்ப போய் வந்து பணத்துக்காக நம்ம வேணான்னு சொன்னோம்னா அது ரொம்ப கேவலமான விஷயம், அது வேணாம். ஏன் அப்படின்னா ரவிக்குமார் வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஃபேவரட் டைரக்டர். ப்ரொடியூசருக்கு எந்த அளவுல காசை மிச்சப்படுத்தணுமோ அந்த அளவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படிங்கிறப்ப அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து ரஜினிகாந்த். வேணாம் சார் அப்படின்ட்டாராம். இல்ல அப்படிலாம் பண்ண வேணாம், அவர் எவ்வளவு கேட்டாலும் சரி அதை நம்ம தாராளமா கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பிரபுட்ட கால் பண்ணி கேட்டு மறுநாளே போய் அவங்க காலில் அவர் கேட்ட மொத்த அமௌண்ட்டையும் மொத்த பணத்தையும் கால் கீழே வச்சு நீங்க கண்டிப்பா பண்ணணும் சார்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டாங்களாம். இது வந்து ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து 5 நாளுக்கு இவ்வளவு அதிகமா சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா, இல்ல எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.